மருத்துவத்துறை தருவாரு, 1000 ரூபாய் தருவாரு, ஒன்று பஸ் தருவாரு, லெட்டர் தருவாரு, லேப்டாப் கொடுப்பாரு, மிக்சி கிரைண்டர் கொடுப்பாரு, கொடுத்தா ஆடு பாடு கொடுப்பாரு, இல்லை எல்லாரும் ஒரு பொண்டாடி கூட கொடுப்பாரு, இல்லை எல்லாரும் ஒரு பொண்டாடி கூட கொடுப்பாரு. சிஎம் வந்து லேடிஸுங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு. பஸ்லேயே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், விளையாட்டுத்துறையில் எல்லாத்துலேயுமே பெண்கள் வந்து முதல்ல வரணும்னு அவர் நல்ல தெளிவாக முடிவு எடுத்து பெண்களுக்கு வந்து நல்ல சம உரிமை கொடுக்கணுன்றது வாய் உதாரெலாம் விட்டுட்டு போல அவர் எல்லாமே செயல்பாட்டில் நடத்தின்னு வராரு. அதை வந்து இவங்களால செய்ய முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா இப்போ ஏடிஎம்கே லேடிஸுங்களோ, நான் வந்து பொதுவாக பேசுகிறேன், தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க, ஏடிஎம்கே லேடிஸுங்க கூட தான் வாங்குறாங்க. அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கே தானே, அவங்க எங்களுக்கு மட்டும் இல்லைல்ல, அவங்களுக்கும் தானே. எதுக்கு லேடிஸுங்களை இழிவு பற்றி பேசணும்? அவரால் முடிஞ்சால் நல்லது செய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். நல்லது செய்கிற ஒரு மனுஷனா இவன் குடிச்சிட்டு தண்ணி போட்டுட்டு பேசுறவன் இவன் மனுஷனா? அவரை வந்து நேரில் எங்கேயாவது லேடிஸ் நிற்கும் போது வந்து பேச சொல்லுங்க. அவரை பெண்களை வந்து சம உரிமை கொடுக்குறாரு, பெண்களை மதிக்கிறாரு, எல்லாமே அவர் பண்ணிட்டு வரும்போது நீங்களே இறங்கி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவரை குறை சொல்லிக்கின்னு வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி, அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கமான விஷயம். அது அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தான் அது. அவர் சொன்ன வார்த்தை எங்க வெளியில இருக்கிற நாட்டில் இருக்கிற பெண்களுக்குலாம் இல்லை, அவங்க வீட்டு பெண்கள் உள்பட தான் அவர் பேசியிருக்காரு. இது ரொம்ப தவறான விஷயம். அது அவர் வந்து தெளிவா முடிவு எடுத்து லேடிஸுங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. இவர் குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததை உதார விட்டு போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம் அவருக்கும் இவங்களுக்கும். இந்த அம்மாவும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அவங்களும் பெண்களுக்காக தான் வந்து முதலிடம் கொடுத்தாங்க. ஆனா அதுல இருந்துக்குன்னு இவங்களாம் இப்படி பேசுறதுலாம் அவங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. மெயினா அந்த அம்மாவையும் அவங்க அவமானப்படுத்துறாங்க. நேர்ல வந்து பேச சொல்லுங்க, அப்புறம் பாருங்க லேடிஸுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோன்னு. இதை எப்படி அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பேச்சை கேட்டுக்கின்னு எங்கள் ஏழை மக்கள்லாம் கூட எப்படி இருந்தாங்க? நல்லா போட்டிருப்பாங்களே, தொடப்பு கட்டியால் செருப்பால் வாங்கியிருப்பாரு, எப்படி விட்டுட்டு இருக்கிறாங்க? அதே வார்த்தை இங்கே சென்னையில் அவர் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்களாம் போட்டிருப்போம். ஆளுக்கு 2 தர்மடி போட்டிருப்போம் அவரை. பெண்கள் நாட்டின் கண்கள்ன்றாங்க. அந்த மாதிரி பெண்களை போயிட்டு இவர் இந்த மாதிரி பேசலாமா? அதே பெண் தானே வந்து ஆட்சி ஆண்டுட்டு போனாங்க, அதே எங்களை மாதிரி ஒரு பெண் தானே ஆட்சி ஆண்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஆட்சி ஆண்ட இடத்துல வந்து நின்று இவர் இந்த வார்த்தை பேச தகுதி இருக்கா? இவருக்கு அந்த பதிவிலேருந்து அவரை வந்து உடனடியாக நீக்கம் செய்யணும். அவருக்கு எந்த பதவியும் கொடுக்க, எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது. பெண்களை போய் எப்படி அவர் பேசுவாரு?